நீங்க பிடிங்க லாங்கா பிடிங்க. இருக்கு இல்ல, ஆமா 2 பேரும் மைக்குமே ரெண்டதான் இருக்கு. சும்மா செலிப்ரேஷன் இருக்கு. கீழே வேணா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப குட் மூவி. அடிச்சுக்கவங்களே ரொம்ப இப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு தான் இருந்தேன். படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி படம் கேட்குறது எல்லாருக்கும் கஷ்டம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வயலன்ஸு ப்ளஸ்ஸு ஃபன்னாக நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தை நடிக்கிறதுக்கு ஷானிகம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய மலையாளிஸ்க்கெல்லாம் ஷானிகம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து 100/100 தான் ரேட்டிங். தேங்க்யூ. சொல்லுங்கப்பா. அதான் சொல்றேன் ப்ரோ. டைரக்டர் இது டைரக்டர் ஃபுல்லா வந்து வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எல்லா காஸ்டையும் வந்து டைரக்டர் எல்லாம் வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, நம்ம உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல ஒண்ணுக்கு பொறுத்த கூட நேரக்காம உட்காந்து பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்லிட்டு சூப்பரா போகுது. அந்த மாதிரி போயிட்டு அதுக்கேற்ற மியூசிக்ல இன்க்ளூடா வருதா பிரிச்சு மேன்றிருக்காரு. தரம் ப்ரோ. வெச்சு பொங்கலுக்கு வெச்சு கீஸ்டுக்கிறாப்ல. மெசேஜ் சொல்லணும். சீக்கிரமா வந்து எதையுமே வந்து நம்ம முடிவு எடுத்து பண்ணக்கூடாதுன்றது ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யாரும் உங்களுக்கு தெரியும், தப்பா நினைக்காம யோசிக்காம எதுவுமே பண்ணக்கூடாது. நிதானத்துல உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் ஊருக்கு சைட்ல போன மெட்ராஸ்காரன் வந்துட்டான். அவன் எது பண்ணாலும் நல்ல தப்பா நினைக்கிற ஒரு இது இருக்கும்ல, ஒரு இது இருக்கும். பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அதை குத்தி காட்டுற சொல்லியிருக்காங்க. எல்லா எமோஷனும் இருக்கு படத்துல. செம்மையா ப்ரோ. அதுதான் மேட்ரு. இந்த மெட்ராஸ்காரன் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவன் பண்ணிருப்பான். நீ ஊர் சைட்ல போன மெட்ராஸ்காரன் பண்ணிருப்பான்டா, சேட்டை பூச்ச பையன்டா, ஒரு ஊருக்குலாம் படம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம்.
சொல்லணும்னா படம் வந்து உங்களை 2.5 மணி உட்கார வச்ச மாதிரி இருக்கும் படம். சீட் எட்ஜ் வரைக்கும் உங்களை கொண்டு மஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கப்புள் எல்லாமே பார்க்கலாம். செம அத பொங்கலுக்கு எல்லாம் தெரி விட்டுருவான் ப்ரோ. சீட்டை வந்து சூடுவா உட்கார வச்சுட்டு உட்காந்து உங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துனே இருக்கும். யார் பண்ணா கடைசியில போய் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒன்னு வைப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் எதிர்பார்த்தீங்களா ப்ரோ? அதான் ப்ரோ சொல்றேன். நாங்க பேசலாம் சும்மா வந்தோம் ப்ரோ. தலைப்படம் வரல சும்மா வரல வந்த தலை உட்காந்து பார்த்தோம். என்னடா படம் வேற மாதிரி போகுது. ஸ்நாக்ஸ் அப்போ டைம் பொறுமையா பார்த்தா வேற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு படம். நல்லா இருக்கும். உண்மையான மெட்ராஸ்காரனா இந்த படம் தான் ப்ரோ. செமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப செமையா இருக்கு. நானும் ரொம்ப சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். அவளு மலையாள ஆக்டர் சூப்பர் ஆக்டர். கலையரசன் தான் நல்லா பண்ணியிருக்காரு. வாலி மோகன் தாஸ் சூப்பரா கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி அண்ட் எமோஷன் ரொம்ப ரொம்ப சில இடத்துல ரொம்ப அழுதுட்டோம். ரொம்ப 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 செமையா இருக்கு. இது ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப தரமான படம்.